பத்ர் மௌலூது தேவைகள் நிறைவேறுவதற்கு ஓதுகிறார்கள். அது வரவேற்கத்தக்கது. பத்ர் சஹாபாக்களை ஓதுறது முஃமின்கள பண்பு. அண்டையில இருந்து சஹாபாக்களுக்கு பின்னால் உள்ள காலத்துல இருந்து அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஒவ்வொரு முஃமினும் அவங்களுக்கு முன்னால் உள்ளவங்கள என்ன நல்ல எண்ணத்தோட பார்க்கணும். ரப்பனா ஃபிர் லனா வலிஇக்வானினா அல்லதீன சபகூனா பில் ஈமான் வலா தஜ்அல் ஃபீ குலூபினா கில்லல் லில்லதீன ஆமனு ரப்பனா இன்னக ரഊஃபுர் ரஹீம். இதே மாதிரி குர்ஆன்ல ஒரு இடத்துல அல்லாஹ் தஆலா நீங்க மினாவுல இருந்து முஸ்தலிஃபாவுக்கு போகக்குள்ள என்ன சொல்லுங்க, வைதா அஃபல்தும் மின் அரஃபாத்தின் ஃபذ்குருல்லாஹ கذிக்ரிக்கும் ஆபாஅக்கும் அவ் அஷத்த ذிக்ரா. நீங்க அரஃபால இருந்து முஸ்தலிஃபாவுக்கு போகக்குள்ள நீங்க அல்லாஹ்வை zikr செய்யுங்க. எவ்வளவு? கذிக்ரிக்கும் ஆபாஅக்கும், உங்களோட பாட்டன் பூட்டன்மார்களை நீங்க ஞாபகப்படுத்துறது மாதிரி. அவ அஷத்த ذிக்ரா, அல்லது அதை விட கூடுதலா. ஏண்டா பாட்டன் பூட்டன்களை ஞாபகப்படுத்துறது இஸ்லாத்துல உள்ளது. நீங்க ஞாபகப்படுத்துறா எப்போ சரி கபருஸ்தானுக்கு போனா, எப்போ சரி மௌத்தானத்தரை பத்தி பேசுறா. பத்ருடைய சஹாபாக்களை பத்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இஅமலு மா ஷி'தும் ஃபகத் கஃபர்து லக்கும் என்று அல்லாஹ் சொன்னான்னு சொன்னாங்க. நீங்க விரும்பியதை செய்யலாம், அல்லாஹ் அவங்களை மன்னிச்சுட்டான். விரும்பியதை செய்யலாம், இதுக்கு பின்னால வேண்டியதை செய்யுங்க, அல்லாஹ் மன்னிச்சுட்டான். அவ்வளவு பெரிய அமல் தான் பத்ருடைய அமல். ஏன் பத்ருடைய சஹாபாக்களை புகழ்ந்து கவிதை படிக்கலாம்? ஏலாம் அது எங்களோட முன்னோர்களுடைய சுன்னத். யாரபத்தியும் பேசக்கூடாது. முகமது பின் அப்துல்லாஹ் பத்தி தான் ஒரு கிளம்பு ஒதுக்கி கவிதை படிப்போம். அது நடக்குதுங்க. உஸ்பு இப்னு அப்துல் வஹாப் இல்லாட்டி உஸ்பு ஷேக் என்று அடிச்சு பாருங்க நெட்ல, யார் உஸ்பு வருது. இந்த அட்ட பித்னாக்காரன் உம்மத்தை குழப்பி நாசமாக்கினவன் அந்த வண்டவாளங்கள் எல்லாம் வரும். அவனை புகழ்ந்து படிக்கிற ஆட்கள்கிட்ட யார கேட்ட கூடாது என்று இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் கபர் ஃபுல்லா பில்டிங்கா கட்டி வச்சீங்க. வாபியல் யாரும் ரெடியில் அதை போய் உடைக்க. ஏன்னா அவங்களோட இமாமே ஆனா சஹாபாக்கள் எல்லாரையும் கபரை மட்டமாக்கியாச்சு, அட்ரஸே இல்லாம ஆக்கியாச்சு. இது இவருடைய சாவியில கபருன்னு சொல்றதுக்கு இல்ல, ஜன்னத்துல் பக்கீல ஜன்னத்துல் முஅல்லால. அடையாளப்படுத்துற கபர் அடையாளப்படுத்துறது சுன்னத். கபர் அடையாளப்படுத்துறேன்னா இது இன்னாருடைய கபர் என்று அடையாளப்படுத்துறது சுன்னத். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜ் போகல, ஃபத்துல் பாரில வருது. ஃபத்துல் பாரில நீங்க பாருங்க இந்த சம்பவம். மிஅராஜ் போய் வந்த நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் மூசாவுடைய கபரை கடந்து சென்றேன். பலஸ்தீன்ல மூசா அலைஹிஸ்ஸலாம் கபர் இருக்கு. மூசாவுடைய கபரை கடந்து சென்றேன். நீங்க யாராவது அங்க இருந்திருந்தா நான் மார்க் பண்ணி தந்தீங்க, நான் உங்களுக்கு அடையாளப்படுத்தி தந்திருக்கேன். அதுக்கு மண்ணை திங்கிறது. அப்படியா? அப்ப கபரை அடையாளப்படுத்துறது சுன்னத். இது இன்னாருடைய கபர் என்று தெரிஞ்சு வைக்கிறது. அதுக்கு அந்த பில்டிங் கட்ட செலவல்ல. சொல்லலாம் உங்களோட முன்னோர்கள் என்ன கபறுகளை என்ன மிம்பர்கள் மாதிரி கட்டின மாதிரி நீங்க செய்ய வேணும். எப்படி கட்டின மாதிரி அந்த காலத்துல ஹதீஸ் வருது. அப்படி செய்யறதல்ல, கபர் அடையாளப்படுறது. இது இன்னாருடைய கபர்ன்னு சொல்றது. உங்களுக்கு தெரியுமா, இன்னும் மடுல்போ பள்ளியிட மையவாடியிலிருந்து 3 கல்லு கண்டெடுக்கப்பட்டு பள்ளி மையவாடியிலிருந்து ஹிஜ்ர் 131 அடக்கின ஜனாதாவுடைய மீசன் கல்லு கல்வெட்டோடை 33 டோண்டு 34 டோண்டு அப்படி 3 கல். அதை நியாஸ் மௌலை ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தொல்பொருள் ஆராய்ச்சி நிலையத்தில் கொண்டு போய் சர்டிஃபை பண்ணி எடுத்தார். இது 131 கல்லண்டு. அந்த நேரத்தில் கல்வெட்டுல மீசன் கல் நாட்டினது இன்றைக்கு பொறுமதியா இல்லையா?